தோணும் போதுலாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம அடுத்த வாரம் இந்நேரம் வந்து கூலி படத்தோட ரிவ்யூ, அதாவது தேர்ஸ்டே நைட் வரலாம் இல்லை ஃப்ரைடே மார்னிங் கூட வரலாங்க. எப்படி இருந்தாலும் வெயிட் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து பாருங்க. ஏன்னா படத்தோட டூரேஷன் 3 hours அப்படின்றதுனால தேர்ஸ்டே நைட் போட முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் போட பார்க்குறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நம்ம தலைவன் தலைவி படத்தை படம் ஈவினிங் ஷோ பார்த்துட்டு நைட்டே நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தோம். ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்னப்பா இருக்கும் கூலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சுத்தியாசனுடைய அப்பாவா சத்யராஜ் வந்து இருக்காங்க. ஸோ சத்யராஜுக்கு வந்து ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் காரணமாக வந்துட்டு இவருடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி வந்து ஹார்பர்ல கூலியா இருக்கும் போது என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு, அண்ட் சுத்தியாசன் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா கூட அவங்களோட ஃபேமிலி பேஸ்டான ஸ்டோரியா என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லி அவருடைய பாசத்தின் போராட்டத்திற்காக முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ பிளாக் வந்து அதுக்கு அடுத்ததா செகண்ட் ஹாஃப்ல யாரை வந்துட்டு அவர் வந்து முடிச்சிடலாம் அப்படின்றது தரமா டைலாக் சொன்னார் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுல வந்து நாகார்ஜுனா இருக்கலாம், அமீர் கான் வந்துட்டு நெகட்டிவ் ஷேட்ல நடிக்கிற மாதிரி இருக்குது, அண்ட் ஷோபின் அவரும் நடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் யாரெல்லாம் வந்து நெகட்டிவ் ஷேட்ல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்துட்டு அமீர் கானோடலாம் பார்த்துட்டு இது வந்து ரோலக்ஸோடைய அப்பா இல்லை வந்து பிரதர் அந்த மாதிரிலாம் வந்து டாக் போயிட்டு இருக்குது. ஸோ எல்சியில வருதா அப்படின்றதையும் பொறுத்து பார்ப்போம். இல்லை வந்துட்டு இது ஆர்சிவா, அதாவது ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் ஒரு கதையை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்து வச்சிருப்பாரு. ஸோ ரஜினி ஃபேன் பேஸ்ட் மூவி அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக மாட்டாரு.